வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? வானம் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். மணி 9 கிட்ட ஆயிடுச்சுப்பா. தம்பி குளிப்பாட்டு வரதுல போதும் போனுச்சு. அவங்ககிட்ட செம்ம கலடாக பண்ணுவான். மேலே வச்ச துப்புவான், முகலம் பண்ணுவான். என் ஒய்ஃப் இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களால முடியல. நேற்று நைட்டு அவங்க தூங்குறப்போ மணி கிட்டத்தட்ட ஒரு 3 இருக்கும். நான் ப்ரோக்ராம் போயிட்டு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு தூங்கிட்டேன். இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து இதெல்லாம் டெலிவரி கொடுக்கணும். அதை வந்து இன்னும் கேட்குறனால அது வந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சிடுறது. நேற்று நைட்டு இதெல்லாம் செஞ்சுருந்தாங்க. செஞ்சு ஆற வச்சு அரைச்சி அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் ஆற வச்சு பேக் பண்ணி இதெல்லாம் பேக் பண்ணி இன்றைக்கி அனுப்புகிறோம். ரொம்ப நேரம் ஆச்சு. ஆனால் நேற்று அவங்க இது பண்ணுறது நான் பார்த்துன்னு இருந்தேன். இதில் என்னென்ன பொடி பார்த்துங்க, சாம்பார் தூள், ரசத்தூள், இட்லி மிளகாய் பொடி, கருவேப்பிலை பொடி, அப்புறம் வந்து எல்லா பொடிகளும் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு வேணால் கண்டிப்பாக வாங்கிக்கிங்க. ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் செஞ்சு தரோம். கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு தரோம், அவ்வளோதான். வாங்கினவங்களாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் பாவம் ஒய்ஃப் தூங்கிட்டு இருக்காங்க போல இருக்குது. இன்னும் எந்திரிக்கல. ஓகே, இல்லை சப்பா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. மாய் மாய் 2:09 வர ஸ்கூல் அவன் முடியல அவங்களால. சரி தூங்கிட்டோம் விடு. நான் வந்தப்போ மணி நைட்டு ஒரு 12 இருக்கும். வந்து முடிச்சுட்டு நான் சொல்கிறேன் தூங்குனா அதெல்லாம் முடியாது. நைட்டாக பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா பகல் வந்து பண்ணுறதில்ல இந்த பொடியெல்லாம். பேரை இருக்கான் இல்லையா, பேரை இருக்கிறப்போ இருமுவான், அவனுக்கு நெடி ஏறும். அதுக்கோசரம் தான் மாடி தூங்கணும். நான் இப்போ நான் காலையில் ஒன்றும் டிஃபன் பண்ணுறதே இல்லை. பூசணிக்காய் ஜூஸ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நடுவில் கோல்டு பிடிச்சிது, ஃபீவர் வந்துச்சு. அதான் பூசணிக்காய் ஜூஸ் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று மட்டும் இது எதுவும் அளவாக இருக்கணும். டெய்லி பூசணிக்காய் ஜூஸ் சாப்பிட்டேன். நல்லா பாடி ரெடியூஸ் ஆச்சு. ஆனால் கோல்டு பிடிச்சிச்சு. பயங்கர கோல்டு, தாங்க முடியாத கோல்டு, பூக்கெல்லாம் உழுக ஆரம்பிச்சிச்சு. அது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். இருந்தாலும் வாக்கிங் போகிறது, டயட் இருக்கிறது எல்லாம் பண்ணி தான் இருக்கேன். அதான் ஒரு 101 கிலோலேருந்து இப்போ 89 கிலோ இருக்கேன். அவ்வளோதான் குறைக்க முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே ட்ரை பண்ணுறேன். நைட்டில் சில சமயம் சாப்பிட்றதில்ல. இந்த மாதிரி ப்ரோக்ராம் நேற்று போயிருந்தேன். செம்ம கட்டிட்டேன். பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, இவ்வளோ பெரிய வவ்வால் பத்தை வச்சாங்க. நம்ம மீனை சாப்பிட மாட்டோம். அப்படியே வச்சுட்டா பக்கத்தில் வேணான்ட்டாங்க. யாருன்னு தெரியாமல் கொடுக்க முடியுமா? ரைட், ஓகே. அப்புறம் நைட்டு வரப்போ 12 ஆயிடுச்சு. அப்புறம் இங்கே கூட கொண்டு பேசி நான் ஒரு 1:15 தூங்கிட்டேன். ஒய்ஃப் தான் 3:15 ஆச்சு. 3:15 இருக்கும். கொஞ்சம் லேட்டாக வந்துருக்குது. பாவம், அவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறோம். வாங்கின